இன்றைய தினம் 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 அகவல்ல 597 598 அகவல் உரை விளக்கம். சட்ட தலைவரை சாற்று மண்டங்களை அத்தகை வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஓங்கார சக்தியால் ஒளி உண்டாகும், அதாவது சவுண்டு, நாதம். இந்த ஓங்கார சக்தினாலதான் நமக்கு நாதம்ங்கிற அந்த சவுண்டு நமக்கு கிடைக்கும். இதுவே சகல சத்தங்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறது. உலகத்திலே தோன்றுகிற சப்தங்கள் என்று சொல்லக்கூடிய, நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த வகையான ஒரு ஒளியானது எல்லா சத்தங்களுக்கும் மூல காரணமாக இருப்பது ஓங்கார சக்தி. ஓங்கார சக்தி இல்லைன்னா நமக்குள்ளேயே ஓங்கார நாதம் இருக்கிறதுனாலதான் நம்ம பேசணும், வர எல்லாம் செய்யலாம், மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி. இல்லைன்னா காத்துத்தான் வரும். ஓங்கார நாதம் வேலை செய்யலைன்னா பேசினா காத்துத்தான் வரும். அதனால் நமக்கு பேசுவதற்கு காரணமாக இருப்பது அந்த ஓங்கார சக்தி தான். அப்போ இதனுடைய அலைகள் எல்லாம், அந்த சப்தம் என்று சொல்லக்கூடிய அலைகள் எல்லாம் இந்த பேரண்டத்துல, இந்த பிரபஞ்சத்துல பதிந்து பதிவாகி சத்த அண்டங்கள் தோன்றியுள்ளன. அந்த சத்த அண்டங்கள் தோன்ற அதற்குள்ளே சத்த தலைவர்களும் தோன்றுகின்றார்கள். அந்த சத்த தலைவர்கள் என்ன ஆகுதுன்னா அந்த சத்த சக்தியை தம்முள்ளே அடக்கி ஆளுந்தவர்களாக இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த அறிவியல் உலகு என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில கூட அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த சத்த சக்தியை, அந்த ஓங்கார சக்தியை இந்த நாதத்தை கொண்டு ஒளியியலாக கண்டு பல சாதனைகளால் தொலைபேசி, ஒளிபெருக்கி, இசைத்தட்டு, வானொலி, நாடா ஒளிப்பதிவு முதலியனவாக வெளிப்படுத்துகின்றார்கள். அதனுடைய தன்மையை கண்டறிந்து அதற்கேற்றவாறு அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலே, இவற்றிற்கு மேலான ஒரு நிலையிலே திருவருளினாலே அகமிருந்து உண்மையை வெளிப்படுத்தும் தன்மார்க்கியினுடைய அந்த உரையும் ஆற்றலும், இந்த பேச்சாற்றலும் கூட இந்த இந்த வெளியிலே, இந்த பிரபஞ்சத்தில், இந்த வெளியிலே, இந்த ஆகாயத்திலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எல்லா உலகத்தும் செல்லாமல் சென்று பரவி பெரும்பயன் அளிக்க வல்லதாக இருக்கின்றது. ஆகவே இதற்கு காரணம் ஒரு தன்மார்க்குடைய பேச்சு கூட, வேறுரையானது இந்த பிரபஞ்சத்துல, இந்த ஆகாயத்திலே கலந்து பரவாமல் பரவி பெரும்பயன் அளிக்க உள்ளது. நன்றி, வணக்கம்.